நாம் ஜெயிக்கிறோமோ இல்லையோ என்றைக்கும் நம்மளை எதிர்க்கிறவனை ஜெயிக்கவே விடக்கூடாது. அப்படிங்கிற சம்பவம் தான் நேத்தி உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் நடந்திருக்கு. நேத்தி பார்த்தீங்கன்னா கேப் பர்டே மற்றும் ஸ்பெயினுக்கு இடையேயான போட்டி நடந்துச்சு. அதில் பார்த்தீங்கன்னா கேப் பர்டே அணியைச் சேர்ந்த கோல் கீப்பரான வசூனியா சுமார் 27 கோலை தடுத்திருக்காரு. ஒரு கோலை கூட உள்ள விடல. அவருக்கு 40 வயசுங்க. வயசுக்கு விளையாட்டுக்கும் சம்மந்தமே கிடையாதுங்கிறதுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. ஸ்பெயின் ஃபுட்பாலில் எவ்வளோ பெரிய ஸ்ட்ராங்கான டீமுங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். அந்த டீமையே ஒரு கோல் கூட போட விடாமல், 2 டீமுமே ஒரு கோல் கூட போடாமல் இந்த மேட்சை சமன் செஞ்சு தலா ஒரு புள்ளி வென்றிருக்காங்க. வெறும் 5 லட்சம் மக்கள் தொகையை கொண்ட ஆப்பிரிக்கா கண்டத்தில் உள்ள நாடு தாங்க கேப் பர்டே. ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. இப்படிப்பட்ட நாடு இந்த ஃபுட்பால் மேட்சுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியும். தனி ஒருவன் தன் நாட்டை தன் தலையில் சுமர்ந்தான்னு ஒரு டைலாக் சொல்லுவாங்க தெரியுமா? அதுக்கு இதுதாங்க ஒரு எடுத்துக்காட்டு. 140 கோடி மக்கள் தொகையை கொண்ட நம்ம இந்தியா இந்த வேர்ல்டு கப்பில் தகுதி கூட அடையல. ஏன் தெரியுமா? கிரிக்கெட்டுங்கிற சூதாட்டத்துக்கு நம்ம இந்திய நாடே அடிமையாயிடுச்சு. எனக்கே ஒரு 4-5 வருஷமாக தான் சுனில் சௌத்ரினா யாருங்கிறதே தெரியும். ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எல்லோருக்கும் நன்றி. நான் உங்கள் ஜே.